எப்ப பார்த்தாலும் தங்களையே ஒரு அப்பாவியாவும் உலகமே தங்களுக்கு எதிரா சதி செய்யற மாதிரியும் காட்டிக்கிற மனிதர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து. உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் தான் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி காட்டி மத்தவங்க மேல பழி போட்டு உங்க இரக்கத்தை சம்பாதிக்கிறாருன்னா, அவர் உங்ககிட்ட ஆறுதல் தேட வரல. அவர் உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல மாட்ட வைக்க பிளான் பண்றாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு நியாயமான கேள்வியையோ இல்ல அவங்களோட தப்பையோ சுட்டிக்காட்டி அதுக்கு பதிலுக்கு அவர் தான் தப்ப ஒத்துக்காம உடனே அழ ஆரம்பிச்சோ, இல்ல எல்லாரும் என்னத்தான் தப்பு சொல்லுவீங்க அப்படின்னு உங்களை உத்து பார்த்து எமோஷனல் டிராமா பண்ணியிருக்காரா? அந்த போலி பலவீனம் உங்களை எவ்வளவு பதட்டப்பட வைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த பதட்டத்துல நியாயத்தை மறந்து தேவையில்லாத குற்ற உணர்ச்சியில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த மேனிபுலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் விக்டிம் மென்டாலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். போலி பலவீனம் மற்றும் தியாகி வேஷம் மூலமா ஒருத்தரை எப்படி அடிமையாக்க முடியும், அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல நேரடி ஆதிக்கத்தை விட இந்த பிளேயிங் த விக்டிம் தந்திரம் தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா மத்தவங்க இரக்கத்தை சுரன்ற இந்த போலி பலவீனத்துக்கு எல்லையே கிடையாது. ஒரு மேனிபுலேட்டர் எப்போ இந்த தந்திரத்தை பயன்படுத்துவார்னா, அவருக்கு உங்க மேல ஒரு பவர் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான். இதுதான் பிட்டி மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க தப்ப கேட்கும் போதெல்லாம் அவங்க தங்களை ஒரு ஏமாற்றப்பட்ட தியாகி மாதிரி காட்டி உங்ககிட்ட பேசாமலே இருந்து உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளுவாங்க. நீங்களா வந்து சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு கேட்குற வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. இது ஒரு வகையான மென்டல் டார்ச்சர். ஆனா ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் இந்த போலி கண்ணீரை வேற மாதிரி பார்ப்பான். மற்றவங்களுக்கு இறக்கப்படுவது அவனோட பலவீனம் கிடையாது, அது அவனோட பலம். ஆனா ஒரு விவாதத்திலேயோ இல்ல ஒரு பிரச்சனையின் போதோ அவங்க இந்த மாதிரி டிராமா செய்யும் போது நீங்க அவங்க எமோஷனல் பேச்சுல சிக்காம அமைதியா எதிரில் இருக்கிறவரை உத்து பாருங்க. அந்த மௌனம் அவரோட மனசுல ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கும். அவர் அந்த மௌனத்தை தாங்க முடியாம தன்னை அறியாமலே தான் போலி பலவீன நாடகத்தை உடைச்சு உண்மைகளையும் தன் சுயநலத்தையும் உலர ஆரம்பிப்பாரு. இதுதான் த டாக்டிக்கல் டிஸ்கனெக்ஷன். நீங்க அவங்க வலையில விழாமலே உண்மையை வெளிக்கொண்டு வர்ற ஒரு வித்தை இது. நாம ஏன் இவங்களை எதிர்க்க பயப்படுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவாத சுயநலவாதி அப்படின்னு நம்மளை இந்த சமூகம் தப்பா நினைச்சிடுமோ, நம்மள ஒரு வில்லன் மாதிரி சித்தரிச்சிருவாங்களோன்னு பிரியாதப்போ நம்ம மூளை தானாவே ஒரு பயத்தை உருவாக்கும். இதுதான் ஃபியர் ஆஃப் தி அன்னோன். ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன் எப்பவுமே கண்ணீரை பார்த்து உருக மாட்டான், ஆனா அதிகமா கவனிப்பான். மௌனமா எல்லைகளை வகுக்கிற ஒருத்தர் ஒரு அப்சர்வரா இருப்பாரு. அவர் உங்களோட ஒவ்வொரு அசைவையும் உங்க ஒவ்வொரு வார்த்தையையும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து தங்களோட கஷ்ட கதையை மட்டுமே சொல்லி மேனிபுலேட் செய்யும்போது அவரோட முகத்துல இருக்கிற உணர்ச்சிகளை பாருங்க. அவர் நிஜமாவே கஷ்டப்படுறாரா இல்ல ஒரு பிளான் போட்டு உங்களை எமோஷனலா லாக் பண்ண பார்க்கறாரா? அவர் கண்கள் உங்களை ஒரு வேட்டையாடுற மிருகம் மாதிரி கூர்மையா பார்த்தா அவர் உங்க நல்ல குணத்தை வச்சு உங்க மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். அதே சமயம் அவர் தான் தப்ப மறைக்க தியாகி வேஷம் போட்டா அவர் உங்களை ஒரு ஸ்கேண்டல்குள்ள தள்ள நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே மற்றவங்களோட இந்த போலி பலவீனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் இந்த விக்டிம் கார்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னா நீங்க அங்க ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அவங்க அழுது உங்களை குற்றவாளியாக்க பார்க்கறாங்களா? நீங்க அமைதியா இருங்க. அவங்களோட அந்த எமோஷனல் டிராமாவுக்கு உருகி விளக்கம் கொடுக்காதீங்க. நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க ஜெயிச்சுதாங்கன்னு அர்த்தம். அவங்களோட அந்த போலி பலவீனத்தை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களோட அந்த மேனிபுலேஷன் தந்திரம் தோத்து போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மற்றவங்களோட எமோஷனல் கேம்ல மாட்டிக்க மாட்டான். உங்க இரக்கத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். தேவையில்லாத இடத்துல உருகி பேசுறதை விட தேவையான இடத்துல லாஜிக்கலா அமைதியா இருக்கிறது உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனா காட்டும். வைஸ் men ஸ்பீக் பிகாஸ் they have something to say, fools because they have to say something. நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா வார்த்தைகளையும் எமோஷன்ஸையும் சிக்கனமா பயன்படுத்துங்க. உங்க முடிவு மற்றவங்களுக்கு ஒரு மர்மமா இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காம ஒரு பெரிய சக்தியா பார்ப்பாங்க. இன்னைக்குல இருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்ககிட்ட விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி பிளாக்மெயில் செய்யும் போது உடனே சமாதானமாகாதீங்க. ஒரு 5 செகண்ட் மௌனமா அவங்க கண்களை மட்டும் பாருங்க. அந்த 5 செகண்ட்ல அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். நீங்க அவங்க அழுகையில விழல, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாம அவங்க பதட்டமாவாங்க. இதுதான் மௌனத்தோட பவர். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க எமோஷன்ஸை அடக்க கத்துக்கணும். உங்க எல்லைகள் ஒரு இடி முழக்கத்தை விட சத்தமா இருக்கணும்.
உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சைலண்ட் விக்டிம் மேனிபுலேட்டர்ஸை இன்னைக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த போடுற அந்த போலி தியாகி வேஷத்தை உடைங்க. நீங்க சுதந்திரமானவர். நீங்க ஒரு சாவரன். உங்க மன அமைதியை யாராலையும் குலைக்க முடியாது. அவங்களோட கண்ணீரை ஒரு தண்டனையா பார்க்காம அதை உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்க ஒரு வாய்ப்பா பாருங்க. உங்களை நீங்களே புரிஞ்சுக்க உங்க அடுத்த கட்டத்தை பிளான் பண்ண அந்த அமைதியை பயன்படுத்துங்க. வெற்றி அப்படிங்கிறது சத்தமா வர்றதில்ல, அது அமைதியா வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. போலி பலவீனத்தின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க தான் மாஸ்டர். உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.